உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் 6ஆம் தேதி முடிவடைகின்றது. 7ஆம் தேதியே நான் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் இந்த விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சியானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அதனுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் உதவி கோரி இருக்கின்றது என்று. அந்த உதவி கோரியது யார் என்றால், சுமந்திரன் அவர்களுடைய மிக நெருங்கிய சகாவாகவும் அவருடைய தேர்தலினுடைய மிக முக்கிய பங்காளியாகவும் இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் தான் அன்றும் இந்த தொடர்புகளை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஏற்படுத்தினார். இப்போது டக்ளஸ் தேவானந்தா இதனை வெளிப்படையாக கூறியதனால் கூறுகின்றோம், அன்றும் தேர்தல் முடிந்த கையோடு சுமந்திரன் சார்பில் டக்ளஸுக்கு தொடர்பை ஏற்படுத்தியது பிரகாஷ் என்றால், இப்போது அந்த பிரகாஷ் இதனை மறுப்பாராக இருந்தால் முடிந்தால் மறுத்து பார்க்கட்டும், அல்லது அது தொடர்பான ஆதாரங்கள் வெளியிடப்படும். எப்படி கதைத்தார்கள், எப்போது கதைத்தார்கள், என்ன உரையாடல் இடம்பெற்றது என்று. அது ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆசனத்தை பொறுத்தவரையில் ஆசனம் சிறிதாக இருந்தாலும் அந்த ஆசனம் யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகின்றது. அந்த பல பரீட்சை தான் இப்போது இடம்பெறுகின்றது. இதில் யார் புனிதர்கள், யார் தியாகிகள், யார் தேசியவாதிகள் என்பதெல்லாம் சபை அமைக்கப்படுகின்ற போது நிகழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது நலன்கள் சார்ந்துதான் இந்த கூட்டணி அமைந்திருப்பதாக சுமந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரம் கதிரைகளுக்கான கூட்டணி என்று சுமந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சி எந்த அடிப்படையில் கதைத்தது, அல்லது ஒரு கொள்கை ரீதியாக அந்த கட்சியோடு உடன்பட முடியாது என்று தேர்தல் மேடைகளில் கூறிய அல்லது கூவிய இலங்கை தமிழரசு கட்சி எந்த கட்சியின் அங்கீகாரத்தோடு, அல்லது எந்த மத்திய குழுவின் அங்கீகாரத்தோடு, அல்லது கட்சியினுடைய எந்த முடிவின் அடிப்படையில் அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் நள்ளிரவு வேளையில் எதற்காக இந்த குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும்? கட்சிகளுக்கு இடையில் பேசுவது, கருத்துக்கள் பரிமாறுவது எல்லாம் ஒரு சிக்கல் அல்ல. ஏன் நள்ளிரவு வேளையில், அதுவும் 11:42க்கு அந்த குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது? எதற்காக அந்த குறுஞ்செய்தி இரவு வேளையில் அனுப்பப்பட்டது? யாருடைய அழுத்தம் சி.வி.கே. சிவஞானத்துக்கு பிரயோகிக்கப்பட்டது? இவ்வாறான கேள்விகள் எல்லாம் மக்களாகிய உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது.